சவ் சமையலுக்காண்டி புது ஸ்டவ் ஒன்று வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டவ் கம்பெனி பேர் பேரட். இது அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இப்போது பாக்ஸை திருப்புறோம். அதுங்களா முதல் வந்து இது ஒரு சென்னை கம்பெனி, புதுசு, 5 years வாரண்டி இருக்குது. இதுதான் ஸ்டவ்வு. துணி போட்டு மூடியிருக்காங்க. ஸ்டவ் நல்லா இருக்குது. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாங்கியிருக்கோம். பார்த்தீங்களா, பர்னரு, ஸ்டவ்வு. பேக் சைடு உள்ள என்ன இருக்குன்னா ஒரு பிளேட் கொடுத்துருக்காங்க. இந்த பிளேட் வந்து இதுக்கு மேலே அப்படி வச்சுக்கலாம். இந்த பால் இது பண்ணுறதுக்காண்டி. சில்வர் பிளேட் 2 கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இந்த பால் கொட்டாமல் இருக்கிறதுக்கு இதை வச்சுக்கலாம். இந்த அப்படி வச்சுக்கலாம். வச்சாச்சு. இது ஒன்று இருக்குது. இப்போ இதில் என்ன பார்ப்போம். ஒரு சின்னதாக ஒன்று கொடுத்துருக்காங்க, ஸ்டாண்டு மாதிரி. அதுக்கப்புறம் பண்ணது இது ஒரு டைப்பாக ஸ்கொயராக இல்லாமல் ஒரு பக்கம் ரவுண்டாக இருக்குது. இதை இங்கே வச்சு பார்ப்போம். அந்த டிசைன் பாருங்களேன், நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த டிசைன் நல்லா இருக்குது. அதை வச்சுட்டு எப்படியே வச்சிடலாம். அதாவது கொலோ அதான் அதை வச்சு நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொன்று 2 கொடுத்துருக்காங்க. 2 பக்கம் ஸ்ட்ராங்காகவும் நல்லாவும் இருக்குது. நல்லா இருக்குது. பர்னர் பிராஸில் போட்டிருக்காங்க. இதுவும் நல்லா தான் இருக்குது. சின்ன பர்னர் ஒன்று, இது வந்து பெரிய பர்னர் ஒன்று. ஆமாம். இதுக்கப்புறம் ஸ்டிக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்டிக்கு எதுக்குன்னா, இந்த பர்னர் வந்து இந்த ஹோல் இருக்குல்ல, இந்த ஹோல் க்ளீன் பண்ணுறது. இந்த ஹோலை க்ளீன் பண்ணலாம். அதுக்கு தான் ஸ்டக்கு. இந்த இது ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதை குத்தி க்ளீன் பண்ணிக்கலாம். பெரிய பர்னரு, இது சின்ன பர்னர். இப்போது அடுப்பு ஃபிட்டிங் ஆகிடுச்சு. இப்போ இது என்னன்னா, இப்போ டஸ்ட்டு இதாகிடுச்சுன்னா இதை க்ளீன் பண்ணுறது. இப்படி உள்ள ஓட்டையில் போட்டு க்ளீன் பண்ணலாம். இதான் போகுது பார்த்தீங்களா, டஸ்ட் இதாக இருந்தால் க்ளீன் பண்ண அது கொடுத்துருக்காங்க. அது போக இன்னொரு பிளேட் கொடுத்துருந்தாங்கல்ல. இந்த பிளேட் என்னென்னா, சின்ன பாத்திரம் இப்படி வச்சுட்டோம்னா சின்ன பாத்திரம், சின்ன ஐட்டம் வச்சுக்கலாம். இது ஒன்று கொடுத்துருக்காங்க. இதுதான் அடுப்பு, பேரட் அடுப்பு. இப்போது இதை நாங்கள் ஸ்டவ் பற்ற வச்சு பார்க்க போகிறோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாப் வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பேரட் சவுது சமையலில் இன்றைக்கி புது அடுப்பு வாங்கியிருக்கோம். பற்ற வச்சு பார்ப்போம். இப்போது இந்த அடுப்பு டீப் மாட்டியாச்சு. இப்போது இதுக்கு முன்னாடி அடுப்பு பற்றிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணணும். இதை முதல் திருப்பிக்கணும். இந்த பண்ணு கீழே விழுந்துடும், அதனால் எடுத்துக்கணும். திருப்பிட்டு இருக்கட்டும். இப்போது இந்த இடத்துலையும் லீக்கேஜ் ஆகுதான்னு பார்க்கணும். ஏன்னா புது ஸ்டவ் வாங்கியிருக்கோம். ஒரு டெஸ்ட்டு பண்ணுறது நல்லது. அப்படி போகணும். இந்த இடத்துல இப்படி காமிக்கணும், கேஸ் வருதான்னு சொல்ல பண்ணணும். இல்லை பைப் தான் அதாவதுங்க வச்ச லீக்கேஜ் எதுவும் ஆகலை. அப்படி இந்த பக்கம் இங்கே எதுவும் லீக்கேஜ் ஆகலை. அப்படியே இந்த அந்த பிளேட் வச்சுருக்கோம். பிளேட் வச்ச உடனே பாருங்கள், இந்த பானை வந்து உட்காருது. இப்போ பால் ஊற்றிருக்கோம், சுடுவது இருக்கும். அதில் உப்பு நல்லா இருக்குது.